அக்கா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதான் உங்களையும் வச்சுட்டு சொல்லலான்னு. என்ன விஷயம் மகா? அக்கா, கல்யாண மண்டபத்துல சிவா தான் தனக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சதா எல்லாரையும் சிந்து நம்ப வச்சால, அது சுத்த பொய்க்கா. சிவா சிந்துவுக்கு ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பவே இல்ல. ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா வளர்ற? நான் சொன்னா உங்களுக்கு வளர்ற மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு இத நேர்ல பார்த்த ஒருத்தர் ஆதாரத்தோட சொல்றப்போ எது உண்மைன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வரும். மகா, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அக்கா, கல்யாண மண்டபத்துல சிந்து தான் பொய் சொல்றான்னு ஸ்னேகா சொன்னா. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்னேகா தான் பொய் சொல்றான்னு சொன்னீங்க. அவளே ஒரு ஃப்ராடு. அவ என்னத்தை நிரூபிக்க போறா? ஸ்னேகா ஃப்ராடா சிந்து ஃப்ராடான்னு நாளைக்கு பஞ்சாயத்துல நிரூபிச்சிட போறோம். நாளைக்கு ஸ்னேகா பஞ்சாயத்தை கூட்ட சொல்லிருக்காக்கா. நாளைக்கு பஞ்சாயத்துல சிந்து தான் சிவா போன் எடுத்து ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சான்னு ஸ்னேகா நிரூபிக்க போறா. அக்கா, சிந்து சொன்னது பொய்ன்னு நிரூபிச்சா ஸ்னேகாவையே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அந்த கல்யாண மண்டபத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் சிவாவுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. அப்படி நிரூபிச்சுட்டா சிவாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்து. சிந்து பொய் சொல்லி ஏமாத்தி தான் சிவாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற உண்மை நிரூபணமாச்சுன்னா நீங்க நாளைக்கே சிந்துவ இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா துரத்தி அடிக்கணும். முதல்ல அவ நிரூபிக்கட்டும், மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நீ உள்ள போ. எனக்கு தெரியாதா? அன்னபூர்ணி அக்கா கொடுத்த வாக்க மீற மாட்டாங்க. நாளைக்கு ஸ்னேகா நிரூபிக்க தான் போறா. அன்னபூர்ணி அக்கா சிந்துவ இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்க தான் போறாங்க. நம்ம பிள்ளைங்களை கோர்ட்ல வச்சு அவமானப்படுத்தினப்பவே அந்த ஸ்னேகாக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்திருந்தோம்னா மறுபடியும் இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்க மாட்டாள. விடுசாரதா, அவ என்னதான் பண்றான்னு நம்ம பாப்போம். நம்ம பிள்ளைய சிவா மாப்பிள்ள நம்புறாரு. யார் சொன்னாலும் நம்ம பிள்ளைய அவர் சந்தேகப்பட மாட்டார். இது விஷயமா சிவாவோட முடிவு என்ன? சிவா கிட்ட இத பத்தி கேக்கும்போது அவன் அமைதியா போயிட்டாமா. சிவாவுக்கு தெரியாம எப்படி அவர் போன சிந்து எடுத்துக்க முடியும்? அது சிவாவுக்கே தெரியுமே. சிவா ஏன் ஸ்னேகா கிட்ட சொல்லி இந்த பஞ்சாயத்துல வேண்டாம்னு சொல்லக்கூடாது? ஸ்னேகா அந்த அரவிந்த கொண்டு வந்து கோர்ட்டுல சிந்து அசிங்க